ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ் அண்ட் ட்ராக் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம கேப்டன் ஜான்சன்ஸ் 1894 11th எபிசோட் பார்க்க போகிறோம். வெற்றிகரமாக 10th எபிசோட் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போயிட்டு மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் மற்ற எபிசோட்ஸ் புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கப்புறமேட்டு ஸ்டோரி எத்தனை எபிசோட் போகும்னு கூட எனக்கு சரியாக சொல்ல முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவே கவர் பண்ணி போட்டுருவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கேப்டன் ஜான்சன்ஸ் 1894 ஃபஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணதே ரிதம் ஆஃப் லவ்வில். அதில் 7th எபிசோட் போடும் எந்த காரணமும் இல்லாமல் யூடியூப்காரன் சேனலை ஸ்ட்ரைக்கு கொண்டு போயிட்டான். 1 வீக் வீடியோ வராது. அந்த ஒரு காரணத்தினால தான் ட்ராக் ஃபிக்ஷனில் நான் போட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோ போயிட்டு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போயிட்டு பார்த்துருங்க. ரிதம் ஆஃப் லவ்வில் நிறைய லவ் ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன். நோ லஸ்ட், ஒன்லி லவ் ஸ்டோரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக போய் பார்த்து உங்களுடைய டேக்குக் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். அப்படி வேணும் உங்களுக்கு பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெலிகிராம்லேயும் பர்சனலாக பேசலாம். ப்ளஸ் நீங்கள் என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸை பர்சனலாக ஷேர் பண்ணணும். இல்லைனா நான் ஸ்டோரி லைனை மாற்ற வேண்டியது, என்னுடைய ஸ்லாங், இல்லைனா நான் சொல்கிற கதை விதம், இதெல்லாம் எதனாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்சனலாக என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட பேசுங்க. ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். நான் அப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா நான் கிளாஸில் இருப்பேன், காலேஜில் இருப்பேன். அப்படி இல்லைனா ஈவினிங் எதனாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல, காலேஜுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி டைமில் ட்ராவலிங்கில் எதனாவது இருப்பேன். அதனால தான் பார்க்க மாட்டேன். மற்ற டைம் நான் பிரேக்கில் கூட எதனா ஒரு டைம் கிடச்சேன்னா நான் கண்டிப்பாக ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு பேசுகிறதுக்குன்னு வந்தீங்கன்னா அக்கா நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஹாய் ஹாய்னு மெசேஜ் போடுறாங்களா, ஒரு சிலது ஃபேக் ஐடியா இருக்குது, போயிட்டு பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. அதனால தான். ஸோ நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தாராளமாக கொஞ்சம் தைரியமாக பேச ஆரம்பிப்பேன். ஸோ ஓகேடா, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டுடைய ஒரு ஒன்லைன் மாதிரி பார்த்துட்டு டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டில் நம்ம எப்படி முடிச்சிருந்தோன்னா, நம்மகிட்டே நம்ம போகியமுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். ப்ளஸ் நம்ம அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் நம்ம கொரியன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி வந்திருப்பாங்க. சவுத் கொரியாவுக்கு விசிட் மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க வந்திருக்க நேரம்னு பார்த்து வேறு ஒரு நாடு சவுத் கொரியா மேலே ஒரு வார் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாரில் ஒரு குட்டி பையனையும் அப்புறம் நிறைய மக்கள் ப்ளஸ் ஆல்சோ நம்ம ஜேஹோப்பையும் நம்ம இழந்திருப்போம். இது எல்லாத்துக்குமே காரணம் கேப்டன் ஜாங் வெளிநாட்டுக்கு போனது தான். அவர் இந்த இடத்துல இருந்திருந்தால் இந்நேரம் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்ம ஜங்குக் மேலே பழியை போட்டிருப்பாங்க. நம்மகிட்டே அப்படிலாம் இல்லைன்னு நிறைய ஆர்கியூ பண்ணியிருப்பார். பட் அதெல்லாம் அவங்க காதில் வாங்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம அதோடு நேற்று முடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்து கிட்டத்தட்ட 2 நாள் ஆக போகுது. அந்த இடத்துல எல்லாமே மாறி இருக்கு. அட்மாஸ்ஃபியர்லேருந்து, சோல்ஜர்ஸ் கவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே மாறி இருக்கு. சோல்ஜர்ஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்காங்க. ப்ளஸ் ட்ரெயினீஸும் கம்மியாக இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சிரிப்பு அப்படின்றதே இல்லாமல் இருக்குது. ட்ரெயினீஸாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது ஒன்று கூடி இருந்து சிரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. பட் இப்போ எல்லாமே மாறி போயிருக்கு. அவங்கவுங்க மூலையில் உட்காந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்கிறது, ட்ரைனிங்கிற பேரில் ஒரு மாதிரி கல் மாதிரி உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸே இல்லாமல் போயிட்டுருக்குது. இப்போ அப்படியே ஃபைனலி லஞ்ச் பிரேக் ஆகுது. நம்ம போகியமையும் தான் காட்டுறாங்க. அவரும் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவருடைய வேலைகள்னு சொல்லிட்டு வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம டேக்கிட்ட கூட அவ்வளோவா பேச மாட்டேங்கிறாரு. நம்ம டே இப்போ அப்படியே அந்த பிரேக் டைமில் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகியமோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஆப்போசிட்டில் நம்ம நாம்ஜுனும் சோக்ஜினும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாரு. நம்ம நாம்ஜுன் நம்ம ஜின்னை பார்க்குற விதமே சரியில்லை. ஒரு மாதிரி ஒருத்தர் ஒரு லவ் ஃபீல் ஒருத்தவங்க மனசில் இருந்துச்சுன்னா அந்த பர்சனை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். அந்த பார்வையிலே அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழகை ரசிக்கிறதுலே தான் இருப்போம். இப்போ அப்படியே நம்ம டே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம நாம்ஜுன் அப்படி நம்ம ஜின்னை பார்க்குறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம போகியம் கிட்ட போகியம் இல்லை அங்கே பாரு, நம்ம நாம்ஜுன் ஜின்ஹாங்க பார்க்குறதே வித்தியாசமாக இருக்குன்னா புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா நம்ம
ஆரம் வந்து நம்ம ஜின்னை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம போகிம் சாப்பிட்டுட்டு, ஃப்ரெண்டு மாதிரி சொல்ல வரியா? ஆஹா, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? அந்த மாதிரி. ஓ! அந்த மாதிரியா? ஆனா அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு சொல்றதுக்கு. என்னன்னா 2 பேரும் வந்து பசங்க தானே அப்படின்ற மாரி பேசுறதுக்காக வராரு. பட் அவர் அத முழுசா சொல்லல. ஏன்னா நம்ம மேலேயே நம்ம போகிம்க்கு வந்து குட்டி ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ அவருக்கும் வந்து ஒரு பையன தான் புடிச்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் பையங்க. அவங்களால வந்து லவ் பண்ண முடியாது. வாய்ப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நம்ம போகியம். மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போகியம் வந்து சொல்ல, நம்ம டேவும் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டேக்கு வந்து நம்ம போகியம் கூட இப்படி பேசுகிறது எப்படி இருக்குன்னா, நம்ம ஜிமின் கூட அவர் காலேஜில் இருக்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இருப்பாங்க. அவங்கள பற்றிலாம் சின்ன சின்ன காசிப்ஸ் மாதிரி பேசுகிறது நம்ம டேக்கும் ஜின்மின்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம போகியம் கூட அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க நம்ம டே கவனிக்கிறாரு. இவர் என்ன தான் பேசினாலும் போகியம் வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றத. இவங்க 2 பேரும் இப்படியே பண்ணிகிட்ருக்க இப்படி பேசிகிட்ருக்க கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்து எல்லாருடைய அட்டென்ஷனையும் வந்து கேட்குறாங்க. எல்லோரும் இங்கே ஒரு நிமிஷம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாருமே சாப்பிட்றது அவங்கவுங்க வேலையை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாஃபை பார்க்குறாங்க. இப்போ உடனே அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போத்துலேருந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போத்துலேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் ஓகே, வெளியே எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் ஓகே, கேம்பஸை விட்டு வெளியே போகிறதா இருந்தாலும் ஓகே, எங்கே வேணால் போங்க. ஆனால் 12 மணிக்குள்ளாட திரும்பியும் உள்ளே இருக்கணும். சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ யாருக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா இன்றைக்கி டே வந்து வெட்னஸ்டே. எப்போவுமே இந்த மாதிரி ரெஸ்ட்டுக்கு விடுறது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் விடுவாங்க. எதுக்காக இன்றைக்கி வெட்னஸ்டே தானே, வெட்னஸ்டே எதுக்காக விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்க. ரீசன் கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு சரியான ஒரு ரீசன் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறாருனா, சரி இவனும் உம்முன்னு இருக்கான், நம்ம கேம்பஸ்லேயே இருந்தலான்னு பார்த்தாலும் எப்படியும் நம்மளுக்கு போர் தான் அடிக்க போகுது, அட்லீஸ்ட் இவனை சிரிக்கவாது வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே முடிவு பண்ணுறாரு நம்ம போகியமை பற்றி யோசிச்சு. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம டே தான் எழுந்திருச்சு நம்ம போகியமை எழுந்திரின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க. நம்ம போகியமை எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பட் ஆனால் நம்ம டே வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ அப்படியே கையை பிடிச்சி தரன்னு ஈர்த்துக்கிட்டு எங்கேயோ அப்படி நடக்க வச்சு அழகாக கூப்பிட்டு போகிறாரு நம்ம போகியமா. போகிற வழியெல்லாம் பேசிக்கிட்டு அது இதுவுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய அமேஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது. அந்த பார்க்கு முன்னாடி நம்ம டே போகியம் வந்து 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. நம்ம டே டக்குன்னு அந்த அமேஸ்மெண்ட் பார்க்குடைய வாசலில் போயிட்டு டடா அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டி காட்டுறாரு. இப்போ உடனே நம்ம போகியம் தான், என்னது இது, இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தா, குழந்தையா நீ? ஆமாம், நான் குழந்தை தான். என்னுடைய குழந்தை, செல்ல பேபி. இல்லை, இங்கே எதுக்காக வந்தோன்னு கேட்க வந்தேன். அதுவா, பார்த்து தெரியல, இங்கே எதுக்கு வருவாங்க, சும்மா ஜஸ்ட் ஹாவ் அ ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அமேஸ்மெண்ட் பார்க்குள்ளே குச்சி ஓட ஆரம்பிக்கிறாரு நம்ம டே போகிறத பார்த்துட்டு நம்ம போகியம் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம டே வந்து குழந்தைத்தனமாக பண்ணிகிட்ருக்கிறத அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்ம டேவை பார்க்கும் போதெல்லாம் அவர்கிட்ட போய்ட்டு ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தோணும். பட் ஆனால் நம்ம டே வந்து பிலாங்ஸ் டு நம்ம கேப்டன். ஸோ அதனாலே வந்து கீப்பப் பண்ணிக்கிறாரு டிஸ்டன்ஸை. யாராவது ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, டபுள் சைட் லவ்ன்றதுனால கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது இதில். ஸோ நம்ம போகியம் வந்து அவருடைய ஃபீலிங்ஸை அடக்கி வச்சுட்டு நம்ம டேவை ஜஸ்ட் கேரிங்லேயே பார்த்துக்கிறாரு. இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டு விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ரொம்பவும் பெரிய பெரிய ரைடு, இந்த ட்ராப் ரைட்லாம் இருக்கும் இல்லையா, கீழேருந்து மேலே போய்ட்டு மேலேருந்து ஸ்வைன் கீழே வரும். அந்த மாதிரி ட்ராப் ரைட்லாம் போகிறாங்க. போய் அப்படியே செம்ம ஜாலியாக ஃபன்னாக கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நம்ம போகியம் அப்படியே பார்த்து பயப்படுறதெல்லாம் நம்ம டேக்கு ரொம்பவும் சிரிப்பாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டே வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்ருக்க. நம்ம போகியம்க்கு வந்து இப்போ தான் அவர் கவனிக்கிறாரு நம்ம டே கையில் வந்து செல்ஃபோன் இருக்கிறது. பட் ஆனால் அது அவருக்கு அந்த நேரம் என்னதுன்னு சொல்லிட்டு தெரியாது. நம்ம டே கிட்ட கேட்க இது ஜஸ்ட் ஒரு செல்ஃபோன் தான், ஃபோட்டோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி வேறு ரைட்லாம் கூப்பிட்டு போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட் ஆகிடுது. 2 பேருமே ஏஞ்சி சரி வா வீட்டுக்கு போகலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேம்புக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு ஈவினிங் மாதிரி இருக்கும்டா, ஒரு 5 o'clock, நைட்லாம் ஆகலை, ஈவினிங் ஒரு 5 o'clock சன்செட் பார்க்குறதுக்காக அப்படியே கொஞ்சம் இந்த பில்டிங் கொஞ்சம் மேலே ரூஃப் டாப்பில் ஏறி உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சன்செட் ஆகிட்டுருக்கு. அப்படியே 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்க. நம்ம டே திரும்பியும் நம்ம நாம்ஜூனையும் ஜின்னையும் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே தான் நம்ம போகியம் கிட்ட, போகியம் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம நாம்ஜூனும் நம்ம ஜின்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வச்சுருக்காங்களாம்.
ஆனால் அவங்க ஏன் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்றாங்கன்னே தெரியலல்ல. டே ஆக்சுவலி வந்து எல்லார் மேலேயும் ஈஸியாக ஃபீலிங்ஸுன்றத நம்ம வச்சிடலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட பர்சன்கிட்ட போய்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நானும் பட்டிருக்கேன், எனக்கும் ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் போய்ட்டு சொன்னது உளறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிம் வந்து ஒரு ஃபீலில் பேசியிருப்பார். பட் ஆனால் அதுக்கு அடுத்தது தான் ரியலைஸ் பண்ணுறாரு. நம்ம டக்குன்னு இப்போது என்ன சொன்ன, உனக்கு ஒருத்தவங்கள பிடிக்குமா? ஏய், என்கிட்ட போய் மறைச்சிட்டியே, யார் அது சொல்லு, நான் அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்க கூட சேர்த்து வைக்கிறேன், ப்ளீஸ் யாருன்னு சொல்லு. அது வந்துட்டே அது ஒன்றும் இல்லை, விடு. இல்லை 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 எனக்கு தெரியாது, நீ இப்போ சொல்லி ஆகணும். சரி, அவங்க பேர் என்ன, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்களா, சொல்லு. அவன் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருப்பான். உனக்கு அவனை தெரியும்? தெரியுமா? நிஜமாவா? யாராக இருக்கும்? சரி, அவங்க பேர் என்ன? டே அது உனக்கு இப்போ உண்மையிலேயே அவங்கள பற்றி தெரிஞ்சாகணும்னா ஜஸ்ட் நீ போய்ட்டு மிரர் முன்னாடி நில்ல. மிரர் முன்னாடி நிற்கணுமா லூஸா? மிரர் முன்னாடி என் மேலேயா உனக்கு ஃபீலிங்ஸ்? என்ன உனக்கு பிடிக்குமா? இது என்கிட்ட சொல்லவே இல்லை. அது எப்படி என்னால் சொல்ல முடியும்? நீயும் கேப்டனும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீலிங்ஸ் வச்சுருக்கீங்கன்றப்போ நான் எப்படி அதில் போய்ட்டு நடுவில் நிற்க முடியும் சொல்ல? ஆனால் இப்போயும் நான் சூஸ் பண்ணியிருக்காது உன்னை பார்த்து சும்மா அப்படியே ரசிச்சுட்டு கேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அதே போதும். ஆனால் நீ ஐம் சாரி போகியம். எதுக்கு சாரி சொல்கிற? இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். நீ இதில் எதுவுமே பண்ணலட்டி. ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணது கொஞ்சம் பார்த்து சரியாக சூஸ் பண்ணியிருக்கணும். பட் இப்போ சூஸ் பண்ணிக்கிறது கரெக்டு தான். எப்போவுமே உன்னை கேர் பண்ணிக்கிட்டு பத்திரமா பார்த்துப்பேன். ஆனால் ஏய், அழுவியா நீ? இல்லை, அது வந்து இந்த பாரு, தயவு செஞ்சு இந்த மாதிரி அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ அழுதுனா எனக்கு ஹர்ட் ஆகும். ஓகே? ஆனால் போகியம் ஓகே ஃபைன். ஜஸ்ட் உன்னுடைய கையை மட்டும் ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிக்கட்டுமா? ஆனால் பிடிச்சிக்கட்டுமா? ஜஸ்ட் 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு நம்ம போகியம் கிட்ட அவருடைய கைகளை கொடுக்க, நம்ம போகியம் வந்து அப்படியே கை அப்படி இறுக்கமாக பிடிச்சிட்டு அமைதியாக அந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டு. நம்ம டேவால் நம்பவே முடியல நம்ம போகியம்க்கு வந்து அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க அப்படியே உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த ஒரு சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்னதாக அவங்கவுங்க அப்படியே காசிப்ஸ் அப்படியே பரவிக்கிறாங்க. லைட்டு சின்னதாக யாரையோ பற்றி ரொம்பவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே உள்ள சோல்ஜர்ஸ், ட்ரெயினிஸ் எல்லாருமே. இப்போ டக்குன்னு நம்ம டேக் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க ஒரு பர்சன் கிட்ட என்ன ஆகுது, என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் வந்து அந்த ட்ரெயினி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கேம்புக்கே வந்து கேப்டனாக இருக்கிற லீயை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேக் வந்து ஒன்றுமே புரியல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேம்போடைய வந்து ரூல்ஸை வந்து அவர் மீறிட்டாராம், அதனால் அவர் வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்ல, நம்ம டேக் ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம கேப்டன் ஜாங் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஃபுல்லாக ஹெட்டாக இருந்தார், ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. நம்ம கேப்டன் இந்த இடத்த விட்டு போன உடனே லீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கேப்டனாக போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு. இப்போது அந்த இடத்துல எதனாவது ஒரு ஹாலிடேவோ இல்லை எதனா ஒன்று நடந்தாலோ
எல்லாத்துக்குமே வந்து காரணம் அந்த லீ அப்படின்ற ஒரு கேப்டன் தான். ஸோ அவரே வந்து வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னது நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. என்ன ஆயிருக்கும், என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று நடந்திருக்குதுன்னா நேற்று கொடுத்த அந்த ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, எல்லாருமே வெளியே போயிட்டாங்களே, இவங்க வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்கல்ல அந்த டைம். இது மட்டும்தான் அவர் வந்து பண்ணார். அதுவும் வந்து ஸ்டாஃப்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, வேறு யாரும் வரல. அப்போ அது அவர் மூலமாக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்கா. நம்ம டே வந்து இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம ஜின் வந்து செவுத்தோரமாக கார்னரில் உட்காந்துட்டு எதையோ பற்றி யோசிச்சுட்ருக்காரு. நம்ம டேக்கு வந்து சரியாக படல. சரி என்னன்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம ஜின் முன்னாடி நின்றுட்டு ஜின்ஹாங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஜின் வந்து அந்த தாட்லேருந்து வெளியே வரவே இல்லை. அவர் ஒரு மாதிரி ஜோனோட நபர் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட இப்போ உடனே ஜின்னு உடனே ஓ டே எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லையே, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? போய் சொல்லாதீங்க. ஏதோ இருக்குது, என்கிட்ட மறைக்கிறீங்க. எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கேட்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இல்லாட்டி அது நான் கேட்ட விஷயம்லாம் உண்மையான, நான் கேட்டதெல்லாம் உண்மையிலே கரெக்டான விஷயமானு எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க இப்போ தான் நம்ம ஜின் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாரு. இப்போது நம்ம சவுத் கொரியாவுக்கு வந்து அமெரிக்கன் சோல்ஜர் ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அவர் பேர் வந்து வால்கர். ஓகேவா? இப்போ அவர் வந்து நம்ம கரண்ட்டாக இப்போ இருக்கிற லீ, கேப்டன் லீயை அவருடைய கேபினுக்கு கூப்பிட்ருக்காரு. இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜின் வந்து பார்த்துருக்காரு. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது லைட்டாக கவனித்து கேட்டிருக்காரு. இப்போது வால்கர் வந்து என்ன பண்ணுறாருனா, நம்ம கேப்டன் லீ கிட்ட வந்து நீங்கள் வந்து ரூல்ஸை மீறி எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கிறதுனால உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ கிட்ட கேட்க நம்ம லீ கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கு நம்ம லீ வந்து ரொம்பவும் கன்ஃபியூஸாக, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எந்த ரூல்ஸையும் நான் மீறவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக கேட்க அதுக்கு அந்த அமெரிக்கன் சோல்ஜர் வால்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இல்லை நீங்கள் எதுக்காக வந்து நேற்று சோல்ஜர் எல்லாருக்குமே வந்து ரெஸ்ட்டு கொடுத்தீங்க, எதுக்கு என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ரெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ கிட்ட கேட்க நம்ம லீக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம லீ தான், இல்லை சார் நீங்கள் தான் வந்து ரெஸ்ட் கொடுக்க சொன்னீங்க, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லையே நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு வால்கர் மாற்றி பேசுகிறாரு. இப்போ உடனே அதுக்கு நம்ம கேப்டன் லீ வந்து, சார் நீங்கள் தான் இது பண்ணீங்க, நீங்கள் தான் வந்து லெட்டர் அனுப்புனீங்க, அதனால தான் நான் ஸ்டாஃப்ஸை விட்டு மற்ற ட்ரெயினிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரெஸ்ட்டுக்காக அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் லெட்டர் அனுப்புனேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி மாதிரி கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் தான் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையோடு கொண்டு வந்து அந்த லெட்டரையும் வந்து கேப்டன் கிட்ட அந்த வால்கர் கிட்ட வந்து காட்டுறாரு. இப்போ அதையும் நம்ம வால்கர் வந்து எடுத்து திருப்பி திருப்பி பார்க்குறாரு. இப்போ உடனே அதுக்கு நம்ம லீ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சார் அந்த லெட்டர் நல்லா ஒத்து பாருங்கள், அதில் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் உங்களுடையது, அதனால தான் நான் வந்து ஸ்டாஃப்ஸை விட்டு அனௌன்ஸ் பண்ண சொன்னேன், இல்லைனா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அந்த வால்கர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லையே இதில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் என்னோடது தான், ஆனால் அப்படியே என்னோட இது மாதிரி சிம்லராலாம் இல்லையே, யார் இது மாதிரி எழுதி கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் போயிட்டு உடனே ரெஸ்ட்டு கொடுங்கன்னா ரெஸ்ட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம கேப்டன் லீயால் அந்த இடத்துல ஒன்றுமே பேச முடியல. ஒரு மாதிரி தயங்கி தயங்கி நின்றுட்டுருக்காரு. இவங்க இப்படி ஒரு கான்வர்சேஷன் உள்ளே போயிட்டுருக்க, டக்குன்னு பார்த்தா டோரில் வந்து அப்படியே ஓப்பன் ஆகி உள்ளே ஒரு பர்சன் என்ட்ரு ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜென்ரல் கிம், நம்ம டேவோடைய அப்பா அந்த ரூம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாரு. இப்போ அந்த ரூம்குள்ளே வந்து நம்ம அமெரிக்கன் சோல்ஜர் வால்கர், கரண்ட்டாக கொரியாவுடைய கேப்டன் லீ, அப்புறம் ஜென்ரல் கிம் 3 பேரும் அந்த ரூம்குள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம ஜென்ரல் கிம் உள்ளே வந்த உடனே என்னாச்சு, ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் கிம் வந்து யதார்த்தமாக வந்து வால்கரை பார்த்து கேட்க, வால்கர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்தமாதிரி நான் ஆர்டர் கொடுக்காமலே இவர் வந்து போயிட்டு எல்லா ட்ரெயினிஸ்க்கும் நேற்று வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, நான் ஆர்டர் கொடுக்கவே இல்லை, யாரோ எழுதி கொடுத்த லெட்டரை பார்த்துட்டு வந்து இவர் ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, இப்போ வந்து இது நான் எழுதி கொடுத்தேன்னு வந்து என்கிட்டே வந்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வால்கர் ஒரு மாதிரி நம்ம லீயை பற்றி
ஜெனரல் கிட்ட சொல்ல நம்ம ஜெனரல் வந்து லீயை பார்க்குறாரு. நம்ம லீ வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக இருக்காரு. அவருக்கு புரிய வருது இவங்க வேணும்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ரேகிங் மாதிரி வேணும்னு பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் இவர் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஸோ என்ன பேசினாலும் எதுவும் பழிக்க போகிறதில்ல, கம்முன்னு நிற்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அமைதியாக நின்றுட்டுருக்க. இவர் அமைதியாக இருக்க இருக்க வால்கர் வந்து பழிகளை எல்லாத்தையுமே வந்து லீ மேலே போடார். லைக் இவர் வந்து ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணாமல் சோல்ஜர் ட்ரெயினிஸ் எல்லாரையுமே வந்து விட்டதுனால தான் இப்போ ட்ரெயினிஸும் வந்து ஒழுங்காக கவனிக்க மாட்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவனோட அட்டென்ஷன் எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி லீ மேலே போட. பட் லீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அப்போ ட்ரை பண்ணுறாரு, இல்லை சார் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ளே ஜென்ரல் என்ன பண்ணுறாருனா, நீங்கள் இது ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு காரணத்தினால உங்களை நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் வந்து கேப்டன் லீயை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்போ நம்ம கேப்டன் இடத்துல கேப்டன் ஜாங் இடத்துல கேப்டன் ஜாங்கும் இல்லை, லீயும் இல்லை. அப்படியே நம்ம இப்போது லீ வந்து என்ன பண்ணுறாருன்னா, எதுக்காக வேலையை விட்டு தூக்குறீங்க, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் பனிஷ்மெண்ட்டை கூட ஏற்றுக்கிறேன், வேலையை விட்டு தூக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜென்ரல் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் கிடையாது, உனக்கு உன்னுடைய வேலை எவ்வளோ பிடிக்குன்றது எனக்கு தெரியும், பட் ஆனால் அதே வேலையை சரியாகவும் செய்யணும், நீ பண்ணுறது தப்பு, அதனால் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணிவிட்டு நம்ம லீயால் ஒன்றுமே பேச முடியல, அமைதியாக நிற்கிறாரு. இப்போ உடனே இதெல்லாம் வந்து நம்ம டேக்கிட்ட நம்ம ஜின் வந்து சொல்ல, நம்ம ஜின்னுக்கும் ஒன்றும் புரியல, ஏன் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க சடனாக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லீவை கொடுத்தது தான் யார், லெட்டரை எழுதுனது யார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கன்ஃபியூஸாக போயிட்டுருக்க. நம்ம டேவும் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அப்போ லெட்டர் எழுதுறது யாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஏன்னா ஜென்ரலும் லெட்டர் எழுதலை, அப்போது வால்கர் எழுதிருப்பாருன்னு பார்த்தா வால்கரும் எழுதலை, அப்புறம் எப்படி லீ கையில் அந்த லெட்டர் வந்திருக்கும் வால்கருடைய ஹேண்ட் ரைட்டிங்கோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஜின்னா நம்ம டேவை பார்த்து சாரி சொல்கிறாரு. நம்ம டேக்கு குழப்பமாக இருக்குது, இப்போ ஜின்னத்துக்கு சாரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே தான், ஹேய் நீங்கள் எதுக்காக இப்போது சாரி சொல்லிகிட்ருக்கீங்க? இல்லை டே, நான் வந்ததுலேருந்து உங்கள் அப்பாவை குறை சொல்கிற மாதிரி பேசிகிட்ருக்கேன், அது உனக்கு மேபி பிடிக்காமல் இருக்கலாம், பட் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொன்னேன். ஐயோ இதுதானா, எனக்கே என் அப்பனை பிடிக்காது, தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. என்னது, என்ன பேசுகிற நீ? இல்லை, ஜஸ்ட் உங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அது உண்மை தான், எனக்கு உண்மையிலே அவரை பிடிக்காது. ஏன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் ரூல்ஸு அது இதுன்னு இருக்காரு, ஸோ எனக்கு அவர் பிடிக்காது, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. பட் நம்ம டேக்கு வந்து புரிய வருது இது எல்லாமே அவங்க அப்பாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா தான் வந்து கேப்டன் லீயை அந்த இடத்த விட்டு நவுத்துறதுக்காக லெட்டர் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு தெரியும். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலி வந்து வீக்கெண்ட் வந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம போகியமை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே கையில் வந்து பொக்கே ஆஃப் ஃப்ளவரில் ஸ்ட்ராபெரி அழகாக அப்படியே ஸ்ட்ராபெரிஸ் எல்லாத்தையுமே வந்து பொக்கே மாதிரி அழகாக ரெடி பண்ணி அவர் கையில் அவ்வளோ பெருசாக பொக்கே எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக வந்து நம்ம டே இருக்கிற இடத்த தேடி அப்படியே நடந்து வந்துட்டுருக்க. டேவை ஃபுல்லாக சுற்றி சுற்றி தேடிட்டுருக்காரு. நம்ம டே வந்து எங்கேயுமே இல்லை. இப்போ ஃபைனலி அப்படியே நம்ம டேவை பார்க்குறாரு. என்னென்னு பார்த்தா நம்ம டே வந்து நம்ம போகியம் கையில் வந்து ஸ்ட்ராபெரி வச்சுருக்கதை பார்த்ததும் இந்த நாய் கையில் வந்து பிஸ்கெட்டை பார்த்து குடுக்குன்னு ஓடி வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஏ அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு ஓடி வராரு நம்ம போகியமை பார்த்து. நம்ம போகியமுக்கு படப்படம் அடிக்குது மனசெல்லாம். இப்போ அப்படியே நம்ம டே டக்குன்னு ஓடி வந்து கையிலேருந்து ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் வாங்கிட்டு அதில் இருக்கிற ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு நம்ம போகியம் கிட்ட அப்படியே ஏதோ பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ பார்த்தா 2 பேருமே வந்து ஒரே டைமில் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டைம் சொல்கிறாங்க. இப்போ ஒன்று போகியம் என்ன பண்ணுறாருன்னா, சரி சரி நீயே சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய ஃபீலிங்ஸை அடக்கி வைக்கிறாரு. என்னன்னா நம்ம போகியம் வந்து இத்தனை நாள் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் அடக்கி வச்சுருந்தார். பட் ஆனால் நேற்று வந்து அவருக்கு டே மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத ஓப்பனப்பாக சொன்னதுனால இப்போ என்ன வேணால் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் நம்ம போகியம்குள்ளே வந்திருக்கோம். இப்போ சரி நம்ம எப்படியா இருந்தாலும் ஃபீலிங்ஸை வந்து சொல்ல தான் போகிறோம், ஃபஸ்ட்டு அவன் சொல்லட்டும் அதுக்கப்புறமே நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியம் வந்து அமைதியாக இருந்துட்டு நீ முதல்ல அந்த குட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அப்படியே கத்திக்கிட்டே சொல்கிறாரு, கேப்டன் ஜாங் வந்து திரும்ப வீட்டுக்கு வராராம், உனக்கு தெரியுமா, இந்த வாரத்தில் வராருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஆனால் எப்போ வராருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக அப்படி குச்சி குச்சி சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் இப்படி சொன்னது நம்ம போகியமுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. ஏன்னா
ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு வந்த ஒரு மனுஷனுக்கு அவன் லவ் பண்ணுற பையன் ஆல்ரெடி வரான் அப்படின்னு தெரிஞ்சது எப்படி அவருக்கு ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தோணும்? ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே மண்ணை போட்டு மூட ஆரம்பிக்கிறாரு நம்ம போகியம். இப்போ உடனே நம்மகிட்டே சரி நீ ஏதோ சொல்லணும்னு நினச்சியே என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு இன்றைக்கி ட்ரைனிங்லாம் இல்லைல்ல, ஸோ நான் பின்னாடி ரூமில் இருப்பேன், உனக்கு எதனாவது வேணும்னா வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஃபைனலி வீக்கெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம டே வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. நம்ம டே அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஓடிட அங்கே போயிட்டு பார்த்தா அவங்க அம்மா வந்து அழகாக இந்த துணியெல்லாம் தைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் த்ரெட்டெல்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து இந்த எம்ப்ராய்டிங் மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க அம்மா உட்காந்து தைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே வந்து கூட ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு குட் மார்னிங் மோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டேவோடைய அம்மாவும் நம்ம டேவோடைய சீக்ஸ்லலாம் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே வார்ம் வெல்கம் பண்ணேன். நம்ம டே வந்து ரொம்பவும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக் வரதை நினச்சி. நம்ம டே கவனிக்கிறாரு, அவங்க அம்மா வந்து அழகாக துணி தைச்சிட்ருக்கிறத கவனிக்கிறாரு. நம்ம டே அதை பார்த்துட்டு அம்மா எனக்கும் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்க, அவங்க அம்மா உடனே ஓய் இது எதுக்கு நீ கற்றுக்கணும், இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், நீ இதெல்லாம் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை போ. அம்மா இல்லை என் ஃப்ரெண்டு கேட்டான் அதான். ஓ உனக்கு இந்த அளவுக்கு ஃப்ரெண்டு இருக்காங்களாட்டி, சொல்லித்தாங்களேன், சரி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேக்கிட்ட வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் கிளாத் ஒன்று ஒயிட் கலர் க்ளாத் ஒன்று கொடுத்துட்டு அதில் நீடிலில் வந்து த்ரெட்டெல்லாம் கோர்த்து கொடுத்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. இப்போ நம்ம டேவும் வந்து அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐயோ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக அதை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம டேவோடைய அம்மா தான் டே கேப்டன் ஜாங் பற்றி எதனாவது கேள்விப்பட்டியா? ஆமாம்மா கேள்விப்பட்டேன், அவர் வரேன்னு சொல்லியிருக்காராம், ஆனால் எப்போன்னு தெரியலையா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு ஏன் அவரை பிடிச்சிருக்குன்னே தெரிலம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுன்னு அந்த ஹாப்பினஸில் உளறிடுறாரு. நம்ம அம்மா கிட்ட எல்லாத்தையுமே வந்து வளரி தள்ளிடுறாரு நம்ம டே. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஐயோ வளரிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாசிங்காக உட்காந்துட்ருக்கா. நம்ம டேவுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுவாங்கன்னு பார்த்துருப்பாரு நம்ம டே. பட் ஆனால் அவங்க அம்மா வந்து சும்மா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த சாப்டர் அப்படியே அங்கேயே விட்டுருப்பாங்க. நம்ம டேவும் அம்மா நான் என்ன சொன்னேன்றது அப்படியே மறந்துடுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாசிங்காக நடந்துப்பார். இப்போ நம்ம டேவுடைய மனசு ஃபுல்லாகவே நம்ம ஜங்குக் வரேன்னு சொல்லிட்டான், எப்போ வருவான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டே நம்ம ஜங்குக்காக. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. இட்ஸ் ஆல்ரெடி சண்டே மார்னிங். நம்ம டே தான் அழகாக அவருடைய வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவர் பக்கத்தில் இருந்து அந்த ஒயிட் கிளாத் எடுக்கிறாரு. ஆக்சுவலி வந்து அதை வந்து அந்த ஒயிட் கிளாத்தை நம்ம டே வந்து ஒரு கர்ச்சிஃப் மாதிரி சேஞ்ச் பண்ணி அதில் கீழே கார்னரில் ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காரு. டிசைன் மாதிரி அந்த எம்ப்ராய்டிங் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டிசைன் மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ உடனே அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பற்றி நினச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க. இப்போ உடனே பக்கத்தில் பார்த்தா இந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்கள்ல, லைக் இந்த ஹோலி மதர்ஸ் அண்ட் த நேம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பிரார்த்தனை பண்ணுற மாதிரி நம்ம டேக்கு வந்து டக்குன்னு சவுண்டு இருக்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம டேவுடைய தங்கச்சி ஜெனி இருக்கா இல்லையா, அவள் வந்து கையில் சிலுவை கிராஸ் இருக்கும்ல, அந்த கிராஸை நம்ம டேவை பார்த்த மாதிரி பிடிச்சிட்டு இன்னும் உனக்கு பேய் எதுனா பிடிச்சிச்சா, எதுக்காக திடீர்னு சிரிக்கிற, திடீர்னு ஸ்மைல் பண்ணுற, சவுண்டாக சிரிக்கிற, அமைதியாகிற, நீ நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிராஸை நம்ம டே கிட்ட காய்ச்சிட்டு இருக்க. நம்ம டே வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு, அச்சோ நம்ம ஜங்குக்கை பற்றி நினச்சிக்கிட்டு மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கட்டிட்டு போலன்னு சொல்லிட்டு திரும்பி சிரிக்க. நம்ம ஜெனி திரும்பி அந்த ஒரு ப்ரேயரை சொல்ல ஆரம்பிக்கிறா, ஹோலி மதர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி அந்த ப்ரேயரை சொல்ல. இப்போனே நம்மகிட்டே யோசி நான் ஒன்றும் ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கேன் போதுமா. இரு அது என்னது அது கர்ச்சிஃப்ல ஜே, ஓ எனக்கா, குடு 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 குடு, இது உனக்கு இல்லை. என்னது எனக்கு இல்லையா, என் பேர் தான் ஜேல ஸ்டார்ட் ஆகும் ஜெனி, அது எனக்கு தானே. அப்போது இல்லை இது உனக்கு கிடையாது எனக்கு. ஓ உனக்கா, அப்போனா இன்னிலேருந்து உன் பேர் டேயோங் இல்லை ஜெயோங்.
எனக்குன்னா எனக்கு கிடையாது, எனக்கு வேண்டிய பார்த்தவங்களுக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த கர்ச்சீஃபை பற்றி எதுவும் சொல்லிக்காமல் அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு கீழே இறங்கி போகிறாரு. அவங்க அம்மா திரும்பி உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டே தான் திரும்பி அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா 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 நேற்று சிம்பிளாக சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக சொல்லி கொடுங்கம்மா, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ்மா இந்த கர்ச்சீஃபில் இன்னும் கொஞ்சம் டிசைன் போடணும், ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லி கொடுங்கம்மா. டேய் அதெல்லாம் வேண்டாம், உன் கை பாரு ஆல்ரெடி ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அந்த நீடில் குத்தி குத்தி, நீ தைச்ச வரைக்கும் போதும், இதுவே போதும் ஓகேவா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இதையே கொண்டு போய் கூட, இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் போடணும், சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ். ஸோ நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, சரி நான் சொல்லித்தரேன். ஆனால் ஒன்று, உன்னை பற்றியும் ஜங்குக்கை பற்றியும் என்ன நடுவில் ஓடிட்டுருக்குன்னு என்கிட்ட சொல்லணும். சரி நான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு இதை சொல்லி கொடுங்க, அப்போ தான் நான் சொல்வேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை அவங்க இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் இப்படியே நவுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடமா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த சேரை விட்டு எழுந்திக்க இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க அந்த அவங்க இருக்கிறது அவங்களுடைய ஜென்ரலுடைய வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் பிளாக் கலர் ஃபுல் பிளாக்ல இருக்கான். அவன் ஆள் அடையாளமே தெரியல. அவன் வந்து கன்னை வந்து எய்ம் பண்ணியிருக்கிறது நம்ம டேவை. அப்படியே நம்ம டேவுடைய அம்மாவும் அதை பார்க்குறாங்க, நம்ம டேவும் அதை பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறாங்க. அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளாடியே அவன் ட்ரிகர் அழுத்திடுறான். புல்லட் பாஞ்சு நம்ம டே பக்கமாக வருது. ஆனால் நம்ம டே சேஃப். என்னன்னு பார்த்தா நம்ம டே கவனிக்கிறாரு, அவங்க அம்மா கீழே ரத்த வெள்ளத்தில் கீழே ஒரு மாதிரி உயிர் போகிற நிலமையில கீழே கிடக்குறாங்க. நம்ம டே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடுறாரு. அவர் ஓடவும் அவன் அந்த கன் வச்சு சுட்டுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம டே யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம டே வந்து நம்ம அவருடைய அம்மாவை அப்படியே அழகாக கையில் கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம டேவுடைய அம்மா வந்து, டே என்னை தயவு செஞ்சு கீழே படுக்க வை, எனக்கு ஃபீல் ஆகுது, இது என்னுடைய லாஸ்ட் மினிட், தயவு செஞ்சு நான் இதை வேஸ்ட் பண்ண விரும்பலை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா சொல்லவும் லாஸ்ட் மினிட்ல அவங்க அம்மாவை அதிகமாக பேச வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே அப்படியே அமைதியாக அவருடைய மடி மேலே படுக்க வைக்கிறாரு நம்ம டே. ஆல்ரெடி வந்து நம்ம டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நம்ம டே. இப்போ அப்படியே மடியில் படுத்துட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா ஆல்ரெடி உயிர் போகிற நிலமையில இருக்காங்க, பிளட் அதிகமாக லாஸ் ஆகுது, நம்ம டே தயவு செஞ்சு பேசாதீங்கம்மா, எனர்ஜியை சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டே இங்கே பாரு, உனக்கும் ஜங்குக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் அதை வெளியே காட்டிக்காமல் இருந்தேன்னா ஜஸ்ட் நீ எதுவும் கூட ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ என்னுடைய பையன் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், உனக்குன்னு ஒரு மிஷின் இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் எதுவுமே வெளியே காட்டிக்கலை, எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு வேலைனால தான் வந்திருக்கேன்னு. பட் என் பையனை மாதிரியே நான் உன்னை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்துக்கிட்டேன். உன்னை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, பட் நான் உன்னை பார்த்துக்கணுன்னு எழுதியிருந்தது. எனக்கு புரிய வருது என்னுடைய காலம் முடிய போகுது. பட் நீ பயப்படாத, நான் கடவுள்கிட்ட உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லி கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவேன். நீ தயவு செஞ்சு ஜெனி அப்புறம் யோங்கி எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோ. என்னுடைய உண்மையான பையன்கிட்டையும் சொல்லிவிடு, அவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்க சொல்லி. அப்புறம் இன்னொரு விஷயம், கேப்டன் ஜாங்க பார்த்தனா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிடு. எனக்கு உங்கள் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் நான் எப்போவுமே கூட இருப்பேன். அம்மா தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாமல் பேசுகிறத நிறுத்துங்க. நீங்கள் ஒன்றும் சாக போகிறதெல்லாம் கிடையாது, நான் உங்களை பார்த்துப்பேன், காப்பாற்றிடலாம், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் எனர்ஜியை சேவ் பண்ணுங்கள். இல்லாட்டே எனக்கு தெரியுது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்னால் இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது. என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். பார்த்து பத்திரமா பக்குவமாக நடந்துக்கோங்க. நீங்கள் இருக்கிற உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, புரியுதா? எனக்கு தெரியும் நீ யாருன்னு. சேஃப் ஆயிரு, ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே பொறுமையாக கண்ணை மூடுறாங்க. அந்த இடத்துக்கு சடனாக டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம டேவோடைய அம்மாவை அழகாக ஸ்ட்ரெச்சரில் வச்சு அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு ஒரு மாதிரி வைட் ஐஸாக இருக்குது. அம்மாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், நான் எதுவுமே சொல்லலையே, அப்போ அந்த பொண்ணு எதனா சொல்லியிருப்பாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் இங்கே வந்தது அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் எந்த மிஷினுக்காக வந்திருக்காரு அப்படின்றது. அது இல்லாமல் ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பொண்ணு வந்து நீ இந்த மிஷினுக்காக தான் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா இல்லையா, அந்த பொண்ணுக்கு தெரியும். வேறு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அம்மாவுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம டேவால் சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி பயத்திலே இருக்கார். மனசெல்லாம் அடிக்குது. ஒரு பக்கம் பார்த்தா ஜங்குக் எப்போ வருவான் அப்படின்ற ஒரு ஏக்கம், சீக்கிரமாக வருவானா அப்படின்ற ஒரு கஷ்டம். இன்னொரு பக்கம் பார்த்தா அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக போட்டு குழப்பிட்டு இருக்காரு நம்ம டே. ஓகேடா, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு போயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஜங்குக் வேறு கம் பேக், நம்ம டே வேறு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தார். ப்ளஸ் ஆல்சோ கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துட்டார். ஓகேடா, எப்படியும் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் இல்லைனா அதுக்கு அடுத்த எபிசோடில் வந்து நம்ம ஜங்குக் ரீஎன்ட்ரி கொடுத்துருவாரு. ஸோ நோ வரிஸ் அபவுட் தட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பை பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.